காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா ஒரு ஜட்ஜி, இந்தியாவோட டாப் ஜட்ஜி என்ன சொல்லிட்டாருன்னா, வேலை வெட்டி இல்லாத பசங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, ஏதாவது நக்கலாக போடுறது, சும்மா இல்லாமல் ஏதாவது போராட்டம் பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு கேஸை போட்டு வைக்கிறது, இருக்கிற பிரச்சனை இல்லை இது வேறு எல்லாம் காக்ரோச் மாதிரி வந்துடுறானுங்க வேலை வெட்டி இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது இதை கேட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எப்படி நீங்கள் எங்களை காக்ரோச்சுன்னு சொல்லலாம், சரி காக்ரோச்லாம் ஒன்றா சேர்ந்தால் என்ன பண்ண முடியும்னு நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு ட்விட்டு போடுறாரு. அந்த ட்விட்டில் ஆரம்பித்தது ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் ஆகி பார்ட்டி அப்ளையும் பண்ணிட்டாங்க, அதாவது ரிஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க ப்ராப்பராக. அது இல்லாமல் வேர்ல்ட்லே நம்பர் 1 பிக்கஸ்ட் பார்ட்டினா பிஜேபி. பிக்கஸ்ட் பார்ட்டி எதுனா பிஜேபியோட இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெறும் 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் இது வரைக்குமே. 12 வருஷம் ஆச்சு அவங்களது. ஆனால் இப்போ வரைக்குமே 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தானா. இந்த கட்சி ஆரம்பித்து வெறும் 5 நாள் 6 நாள், நான் இப்போ இன்றைக்கி 7வது நாள்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடது 19 மில்லியன் கிராஸ் பண்ணிருச்சு. டெய்லியும் எவ்வளவோ மில்லியன் பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா, இந்த பார்ட்டி ஜஸ்ட் வெறும் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, அவங்க ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி அதில் நிறைய பேர் இன்வால்வும் ஆகுறாங்க. என்னென்னா, நாங்களும் இதில் சேர்ந்துக்கிறோம், இந்த கட்சியில் சேர்ந்துக்கிறோம், நாங்களும் உறுப்பினர் ஆகிறோம் அப்படின்லாம் கூகுள் ஃபார்ம்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணிலாம் அனுப்புகிறாங்க எல்லோரும். இது உண்மையாலுமே சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. இது எப்படி நான் பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டிலையுமே நமக்கு ஒரு புதிய மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அந்த மாற்றம் நமக்கு வந்தப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம். இப்போ விஜய் சார் சிஎம்மாக இருக்கார். அதே மாதிரி இப்போது நம்ம மட்டும் அப்படி கிடையாது, இந்தியாவில் முக்கால்வாசி மக்கள் அப்படி தான் இருக்காங்கன்றது இதை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ஒரு இது புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா நார்மலாக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புதுசாக ஒரு லீடர் தேவை அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் எல்லாருமே இதுக்கு ரொம்ப ஆவலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இது இன்னுமே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த பேரை வச்சு அவங்க எதுவும் கெட்டது பண்ணல, அவங்க இது வரைக்கும் ஏதோ நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்தேன், காக்ரோச் மாதிரி வேஷம்லாம் போட்டு போய் பீச் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே ஒரு நல்ல கட்சி, ஒரு நல்ல ஒரு இதாக போனதுன்னா இந்தியாவுக்குமே அது ரொம்ப நல்லது தான். பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டாக நானும் காத்துட்ருக்கேன். நீங்களும் காத்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். See you next video. டாட்டா, பை.